ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி இந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் இந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டிலே நிரந்தரமாக தங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துலலாம் எல்லா சிவன் கோவில்கள்லேயும் இந்த எண்ணெயை தான் சிவனுக்குரிய எண்ணெய், இந்த எண்ணெயை தான் விளக்கேற்றிக்கிட்டு வருவாங்க. முடியாப்பட்ட சிவனுக்குரிய அந்த எண்ணெயில் நம்ம வீட்டில் நம்ம தொடர்ந்து விளக்கேற்றிக்கிட்டே வரும் பொழுது நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு இருக்கக்கூடிய கண்டங்கள், கிரக கோளாறுகள் அத்தனையும் நீங்கும். யார் எந்த கெட்டது ஏதாவது செய்தால் கூட நம்மளை அண்டாது. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் குலதெய்வத்தோட அருளே இல்லை, வீட்டு வாசலே நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே அழைப்பது எப்படி அப்படின்னு தான் சில பேர் கேட்குறாங்க. அப்படி குலதெய்வத்தோட அனுக்கிரகம் கிடைக்காம இருக்கிறவங்க இந்த மாதிரி தொடர்ந்து 48 நாள் நீங்கள் இந்த விளக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இலுப்பை எண்ணெய், சிவனுக்குரிய இலுப்பை எண்ணெயில் நீங்கள் விளக்கேற்றணும். விளக்கேற்றிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் பூரணமாக கிடைக்கணும். வாசலில் இருக்கக்கூடிய குலதெய்வம் எங்கள் வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக தங்கி எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி மனசார வேண்டிட்டு 48 நாள் நீங்கள் விளக்கேற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுதும் போல் வெள்ளி செவ்வாய் கும்புறவங்களாக இருந்தாலும் சரி, தினந்தோறும் வழிபடுறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்படி வேணாலும் வழிபடலாம். இதை செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் அத்தனையும் கிடைக்கும். இந்த அற்புதமான இலுப்பை எண்ணெய் விளக்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் தினந்தோறும் ஏற்றிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக குலதெய்வத்தோட அனுக்கிரகம், சிவபெருமானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.